வணக்கம். திமுகவோட அமைச்சர்கள்ல அறிவு கூர்மை மிகுந்த அமைச்சர், ஒரு துறை சார்ந்த நிபுணத்துவம் கொண்ட அமைச்சர் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லலாம். கட்சி கடந்து பலராலும் பாராட்டப்பட்ட அமைச்சர்னு சொல்லலாம். திமுக எனக்கு பிடிக்காது, ஆனா பிடிஆரோட செயல்பாடை வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க உண்டு. அதே போல வந்து அவரு அந்த கேள்விகளுக்கெல்லாம் வைக்கக்கூடிய பதில்கள், எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள்லாம் வியப்புக்குரிய வகையில இருந்துச்சு. பலராலும் போற்றப்பட்டுச்சு. அப்படி தன்னோட வாதங்களால, பொருளாதாரம் சார்ந்த அறிவால பாஜகவை தெறிக்க விட்டவரு, இந்த முறை திமுகவை தெறிக்க விட்டுருக்காரு. நேற்றைய தினம் வந்து தமிழக சட்டமன்றத்துல அதிமுகவை சேர்ந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசீலன் வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறார். என்னோட கூடலூர் சட்டமன்ற தொகுதியில வந்து தொழில் வாய்ப்புகள் இல்ல, பெரிய நிறுவனங்கள் இல்ல, வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இல்ல. அதனால அங்க சிறிய அளவிலாவது ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படுமா, ஐடி பார்க் அமைக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து வைக்கிறார். அதுக்கு பிடிஆர் எழுந்துச்சு பதில் சொல்றார். ஏன்னா அவர் தான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். அவர் எழுந்து சொல்றப்ப, இந்த நடப்பு கூட்டத்தொடரிலேயே வந்து என் துறை சார்ந்த சிக்கல்களை வந்து நான் சொல்லியிருக்கேன். அதே போல வந்து மற்ற மாநிலங்களில் இருப்பது போல எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்து கட்டுப்பாட்டுல தமிழ்நாட்டில் இல்லை. இங்க டைட்டில் பார்க், நியோ டைட்டில் பார்க் எல்லாம் வந்து தொழில்துறை அமைச்சகத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. தொழில்துறை அமைச்சகம்னா டிஆர்பி ராஜா. இங்க வந்து எல்கோசிஸ் மட்டும்தான் என்னோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட துறைக்கு வந்து குறைவான அளவுக்கு தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. அதனால வந்து யாருகிட்ட வந்து அதிகாரம் இருக்கோ, யார்கிட்ட திறன் இருக்கோ, யார்கிட்ட நிதி இருக்கோ, அவங்க இதை சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சாரு. இந்த கேள்விக்கு இந்த பதிலை சொன்ன உடனே அதிர்ந்து போன அப்பாவு ஐயா வந்து வழக்கம் போல அவர் சபாநாயகரா ஆனா கூட தொலைக்காட்சி விவாதங்கள்ல உட்கார்ந்து பேசுறது போலவே திமுக முட்டு கொடுப்பார். அதனால அவர் சொல்றப்ப வந்து இதெல்லாம் நீங்க முதலமைச்சரோட பேசி தீர்த்துக்குங்க, இங்க பேசுறப்ப ஒரு பாசிட்டிவான பதில சொல்லுங்க அப்படின்னு. அவர் என்ன வச்சுக்கிட்டு அமைஞ்சர மாட்டாரு பிடிஆர், இருந்தாதான் சொல்லுவாரு. அப்ப வந்து ஒரு காலகட்டத்தில், அதாவது 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்று வந்த உடனே யார் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக பார்க்கப்பட்டார் அப்படின்னா எல்லாரோட கண் பார்வையும் பிடிஆர் நோக்கி இருந்துச்சு. அவர் தான் நிதித்துறை அமைச்சராக இருந்தாரு. அவரை பார்த்து எல்லாருமே இப்படி இருக்கணும்டா, அமைச்சரா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சில்லறை சிதற விட்டாங்க. அப்படி வந்து தமிழக அமைச்சர்கள்ல முதன்மைத்துவம் வாய்ந்த அமைச்சராக 2021 பொறுப்பேற்ற பிடிஆர் வந்து இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரா இருக்காரு. அன்னைக்கு நிதித்துறையில இருந்தாரு, நீ தகவல் தொழில்நுட்பத்துறையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையிலையும் செல்லா காசா இருக்காரு. அவருக்கு வந்து அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கு. அதே போல நிதி போதுமான அளவு ஒதுக்கீடு பண்றது இல்ல. இவ்வளவு குறைபாட்டோடு இருக்காரு. அப்ப அன்னைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சராக பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தவர் இன்னைக்கு செல்லா காசாக மாறி போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம் தான். திமுகன்னா சமூக நீதி, திமுகன்னா வந்து பெண்ணியம், திமுகன்னா கண்ணியம், திமுகன்னா கடமை அப்படின்னு 1000 உருட்டுகளை உருட்டலாம். ஆனா திமுகனா இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம். கடந்த காலத்துல கருணாநிதி குடும்பம், இந்த காலத்துல ஸ்டாலின் குடும்பம். அந்த ஸ்டாலின் குடும்பத்தை பகைச்சுக்கிட்டதால தான் அன்னைக்கு நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டு அந்த துறையிலையும் ஒண்ணுமில்லாம ஆக்கப்பட்டிருக்கார். இது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா 2023 பிடிஆரோட ஒளி நாடா, அவர் பேசிய ஒளி நாடா ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வருது. அதை யார் விட்டா அப்படின்னா சவுக்கு சங்கரும் அண்ணாமலையும். அந்த ஒளிநாடாவில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றாரு, அதாவது சபரீசனும் உதயநிதி சேர்ந்து 3 ஆண்டு காலத்துல 30,000 கோடியை கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியா வந்து பிடிஆர் இல்ல இல்ல அது என்னோட ஒளிநாடா இல்லை, என்னோட குரல் பதிவு இல்லை அப்படின்னு மறுத்தார். திமுக மறுத்துச்சு. சவுக்கு சங்கர் மேல இல்லாத பொல்லாத வழக்கெல்லாம் போட்டாங்க. அவர் கஞ்சா வச்சிருந்தாரு வழக்கு போட்டாங்க, ஏதோ பொய் வழக்குல போட்டாங்க. இப்படி எல்லாத்துக்கும் வழக்கு போட்டவங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட ஒளி நாடாவை ஒரு போலியா உன்னை உருவாக்கி உழவு விட்டாரு அப்படிங்கிற பிரிவுல வழக்கு போடல. ஏன்னா அது உண்மையான ஒளிநாடான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒளிநாடா வந்தப்ப அது உண்மை இல்லை என்று மறுத்த திமுக கொஞ்ச நாள்ல நிதித்துறை அமைச்சகத்தை பிடிஆர் புடுங்கி அதை வந்து தங்கம் தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கும் பிறகு அது வரைக்கும் வந்து எல்லாத்துக்கும் பிடிஆரை பார்த்தியான்னு அவரை நோக்கியே இருக்கும்.
அவரை முதன்மைத்துவப்படுத்துவாங்க, அவரையே எல்லாத்துலயும் இது பண்ணுவாங்க. ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒளிநாடாவுக்கு பிறகு பிடிஆர் ஒருத்தர் தமிழக அமைச்சர்கள் இருக்காரான்னு கேட்கிற அளவுக்கு ஓரங்கட்டப்பட்டார். ஓரங்கட்டப்பட்டு அப்புறம் சொன்னாங்க, அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து முன்னேற்றணும், அதுக்கு போதுமான அளவுக்கு அனுபவம் கொண்ட அறிவு கொண்ட ஆள் தேவை, அதுக்காக தான் அவரை இங்க மாத்திருக்காங்க. இந்த நிதித்துறை அவர் எப்படி சிறப்பா வச்சிருந்தாரோ அதே போல இதையும் சிறப்பா வச்சிருப்பாரு அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. இப்பதான் பார்த்தா தெரியுது, அங்க ஒண்ணுமே இல்லாம டம்மி ஆக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன? திமுக வந்து காசு கொடுத்தான் ஜெயிக்குது, எல்லாருக்கும் தெரியும். 234 சட்டமன்ற தொகுதியும் காசு கொடுக்குறாங்கன்னு தெரியும். அதுல வந்து ஒன்னே ஒன்று சொல்லப்பட்டுச்சு, 233 இடங்கள்ல திமுக காசு கொடுத்துக்கலாங்க, இந்த பிடிஆர் மட்டும் காசு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மேடையில பிடிஆர் வச்சுக்கிட்டு நிறைய இடம் சொல்றாரு, தமிழ்நாட்டிலே காசு கொடுக்காம ஜெயிச்சது வந்து பிடிஆர் தாங்கிறப்ப பிடிஆரோட முகத்துல வந்து அவ்வளவு பரவசம், அவ்வளவு பூரிப்பு. ஆமா நான் மட்டும்தான் அப்படின்னு. 233 தொகுதியில வந்து காசு கொடுத்தாங்கிறது அவருக்கு அந்த நேரத்துல புலப்படல. அவர் மட்டும் காசு கொடுக்கலன்னு சொன்னது வந்து அவருக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படிப்பட்ட பிடிஆரை வந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஆட்சி வச்சிருக்காங்க. அது காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரணம் தான், திரும்ப திரும்ப சொல்றது, ஸ்டாலின் குடும்பத்தை பகைச்சுக்கிட்டா அதான் கதி. ஏன்னா அமைச்சர் மெய்யானந்தன் அவர் வந்து வெளிப்படையா ஒரு ஒரு பத்திரிகை சந்திப்புல சொன்னாரு, நான் அமைச்சரானதுக்கு காரணம் வந்து அண்ணி துர்கா ஸ்டாலின். இது என்ன புது கதையா இருக்கு? நான் ஸ்டாலினால ஆனேன், இல்ல உதயநிதி ஸ்டாலினால ஆனேன் அப்படின்னா கூட ஒரு தர்க்க நியாயம் இருக்கு. துர்கா ஸ்டாலின் எங்க வந்தாங்க? ஆனா துர்கா ஸ்டாலினால தான் நான் வந்து அமைச்சர் ஆனேன் அப்படின்னு அமைச்சர் மெய்யானந்தன் சொன்னார். ஏன்னா அது குடும்ப கட்சி. அதே போல சேகர் பாபுவை அறநிலைத்துறைக்கு அமைச்சராக்க முடிவு செஞ்சது ஸ்டாலின் இல்ல, துர்கா ஸ்டாலின் தான். அவர் அவங்களோட ஆசி பெற்ற ஒரு அமைச்சர், அதனாலதான் அவர் பவர்ஃபுல்லா இருக்காரு, அவர் அசைக்க முடியல. அதே போல செந்தில் பாலாஜி முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர் இருக்காரு. சொல்லப்போனா பிடிஆர் வந்து 3ஆம் தலைமுறை அரசியல்வாதி. அவங்க தாத்தா நீதி கட்சியில் இருந்தாரு, அப்பாலாம் இருந்தாங்க. அவங்க பரம்பரையா திராவிட இயக்க பின்புலம் கொண்டவங்க. அந்த பிடிஆர் வந்து ஓரங்கட்டப்படுறாரு. இந்த செந்தில் பாலாஜி தமிழக சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு, கோபாலபுரம் கொள்ளை கூடாரம், கொள்ளை கூட்டம் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி திமுகவில் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்காரு. அதே போல சேகர் பாபு இதே தமிழக சட்டமன்றத்தில் கருணாநிதியை அடிக்க பாஞ்சு தடுத்திருக்காங்க. அந்த சேகர் பாபுவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சர் இருக்காரு. ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த குடும்பத்தை அனுசரிச்சு போறாங்க. அதே போல அந்த குடும்பத்துக்கு கல்லா கட்டுறாங்க. பிடிஆர் வந்து கல்லா கட்டின விஷயத்த போட்டு உடைச்சிட்டார். 3 ஆண்டுல 30,000 கோடியை கொள்ளடிச்சிட்டாங்க அப்படின்னு போட்டு உடைச்சிட்டார். அப்படி போட்டு உடைச்ச உடனே பதறி போன அந்த குடும்பம், இவனை இதுக்கு மேல எல்லாம் வச்சிருக்க கூடாது, இவனை ஓரங்கட்டு அப்படின்னு ஓரங்கட்டினாங்க. ஓரங்கட்டி இப்ப ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. இதுல நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒளிநாடா வந்துச்சு, அந்த ஒளிநாடா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது குறித்தெல்லாம் இந்த இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் வாய் திறந்தாங்க. முற்போக்காளர்கள், பெரியாரியவாதிகள், பெண்ணியவாதிகள், நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வாய் திறந்தாங்க. இந்த ஆடியோ வந்துச்சு, அந்த ஆடியோ வந்துச்சு அப்படின்னு. இந்த பிடிஆரோட ஆடியோ வந்துச்சு இல்ல, இது 30,000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டுச்சுன்னா மக்களோட வரிப்பணம், மக்களோட உழைப்பு, மக்களோட ரத்தம். அப்ப இந்த 30,000 கோடி கொள்ளையடிக்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்து ஏன் வந்து இடதுசாரிகளோ, இந்த முற்போக்காளர்களோ, இந்த பெண்ணியவாதிகளோ யாரும் வாய் திறக்கல? வாயே திறக்கலையே. அத வாத பிரதிவாதங்களுக்கே கொண்டு போகலையே. கப்சிப்னு கடத்தி விட்டாங்க. அது உலகத்துக்கே தெரியும், அது உண்மைதான். பேசுனது பிடிஆர் தான். பிடிஆர் பேசுறதால்தான் அவரை வந்து அமைச்சரை வந்து துறைமாற்றம் பண்ணாங்க, நிதித்துறையை விட்டுட்டு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு அவரை தூக்கி போட்டாங்க அப்படின்னு ஊருக்கே தெரியும். ஆனா சொல்றாங்க இல்ல அதெல்லாம் போடி அப்படின்னு நாடகம் போடுறாங்க. அதாவது திமுக வந்து 1967 முதல் முறையாக ஆட்சி கட்டில அமருது. அந்த தேர்தலை வந்து ஆட்சி பிடிப்போம்னே அண்ணா நினைக்கல. அந்த தேர்தலில் ஆட்சியை பிடிச்ச உடனே முதலமைச்சரா பதவியேற்க போறாரு அண்ணா. அப்படி முதலமைச்சரா பதவியேற்க போறப்ப கார்ல ஏற போறப்ப வந்து தொண்டர்கள் சொல்றாங்க, அண்ணி இருக்காங்களே, அண்ணியும் கூட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவோட மனைவியை ராணியை அழைச்சு போகணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அதுக்கு அண்ணா சொல்றாரு, அவர் மனைவி ராணியை வந்து அழைத்து போக மறுத்துட்டு அண்ணா சொல்றாரு, கட்சிக்கும் குடும்பத்துக்கு இடையே இடைவெளி வேணும் அப்படின்னு மறுத்துறாரு. அப்ப அன்னைக்கு வந்து இன்னைக்கு போல தொலைக்காட்சி இல்லை நேரடியா பார்க்கறதுக்கு, இன்னைக்கு போல யூடியூப் இல்லை, அன்னைக்கு நேரடியா பார்த்தாதான் உண்டு. அன்னைக்கு வந்து தான் முதலமைச்சரா பதவியேற்கிற நிகழ்வுல
ஒரு பங்கேற்பாளராக தூரத்துல இருந்து தன் மனைவி பார்க்கறத கூட விரும்பாதவர் அண்ணன். அதுக்கு அனுமதி மறுத்தவர் அண்ணன். அதாவது அந்த நிகழ்ச்சியில ஒரு ஓரமா நின்று அவங்க கண்குளிர தன் கணவன் முதலமைச்சர்களை பார்த்துட்டு பூரிப்படைவாங்கல்ல, அந்த வாய்ப்பை கூட அண்ணா தன் மனைவிக்கு தரல. அவ்வளவு தெளிவா இருந்தாரு. கட்சி வேற, குடும்பம் வேற அப்படின்னு தெளிவா இருந்தார். அதே அண்ணா சொல்றாரு, சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதல்ல, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவதுங்கிறார். எல்லாருக்கும் சரிசமான வாய்ப்புகளை வழங்குறதா உண்மையான சமத்துவங்கிறார். அந்த அண்ணாவோட திமுக தான் இன்னைக்கு ஒரு குடும்பத்திட்ட சிக்குண்டு இருக்கு. அதனால அந்த குடும்பத்தை அனுசரிச்சு போனா அங்க பழப்ப ஓட்டலாம். அந்த குடும்பத்தை எதுக்க நினைச்சாலோ, அந்த குடும்பத்துக்கு எதிராக சிந்திச்சாலோ, அது பிடிஆரோ யாரோ தூக்கி எறியப்படுவாங்க. அந்த வகையில அந்த குடும்பத்துக்கு விசுவாசம் பாராட்டதன் விளைவாக பிடிஆர் ஓரங்கட்டப்பட்டு கம்மியாக்கப்பட்டிருக்கார். இதான் உண்மை நிலை. அதனால திமுகவில் இருக்கிறதுக்கு அறிவு வேணுமான அறிவெல்லாம் வேண்டியில்லை, அயோக்கியத்தனம் தெரியணும், அதுதான் முக்கியம். இதுல சேகர் பாபுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் எல்லா அயோக்கியத்தனங்களும் பண்ண தெரியும், ஆனா அறிவு கூர்மை இல்லை. ஆனா பிடிஆருக்கு அறிவு கூர்மை இருக்கு, அவங்கள போல அயோக்கியத்தனம் பண்ண தெரியல. அதனால பொழைக்க முடியல.